அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 1996 2001 வரைக்கும் எம்எல்ஏவா இருந்து மேட்டுப்பாளையம் மக்களுக்கு நிறைய சாதனைகள் பண்ண எக்ஸ்எம்எல்ஏ அருண்குமார் சார் கூட தான் இருக்கும். சார் வணக்கம் சார். மேட்டுப்பாளையம் மக்களுக்கு என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்குன்னு கொஞ்சம் சொல்லி. அது நிறைய பண்ணியிருக்கேன் சார். எப்படின்னா ஒரு கலைஞர் 96 to 2001 5 ஆண்டு கால ஆட்சியை கலைஞரின் பொற்கால ஆட்சின்னு சொல்கிறாங்க சார். மேட்டுப்பாளையம் மக்களுக்கு எல்லாமே தமிழ்நாடு முழுவதும் எக்கச்சக்கமான திட்டங்கள் சார். 1-2ன்னு சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு பின்னாடி பவானி ஆறு இங்கே தான் ஓடுதுங்க. ஆனால் கிராமங்களுக்கு சுத்தம் செய்யப்பட்ட குடிநீர் கிடையாது. ஆனால் கலைஞர் ஆட்சியில் தான் 96 தான் கிராமங்களுக்கு சுத்தம் செய்யப்பட்ட குடிநீர். அப்புறம் மேட்டுப்பாளையத்துக்கு 2வது குடிநீர் திட்டம். சரிங்க சார். சிறுமுகைக்கு 2வது குடிநீர் திட்டம், காரமடைக்கு 2வது குடிநீர் திட்டம், கூடலூர் பகுதிக்கு ஒரு திட்டம் என்று சொல்லி எல்லா பகுதிக்கும் குடிநீர் திட்டம் ஒரு 40 கோடி ரூபா அளவுக்கு அன்றைக்கி இப்போ மேட்டுப்பாளையத்தில் ஒரு 5-6 டேங்க் கட்டி எல்லா பக்கம் அந்த குடிநீர் பிரச்சனையை அன்றைக்கி செஞ்சோம். கல்வி பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் ஸ்கூலில் புதிய ஒரு இடத்த வாங்கி ஒரு 8 ஏக்கர் இடத்த கையகப்படுத்தி ஒரு 3.5 கோடி ரூபாய் அன்றைக்கி கட்டடம் கட்டணும். அப்புறம் கட்டடம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் புதிய கட்டடங்கள். சரிங்க. அப்புறம் அக்ரி ஆஃபீஸுக்கு ஒரு புதிய கட்டடம், உழவர் சந்தை ஒரு புதிய கட்டடம், எல்டி பேங்க் ஒரு புதிய கட்டடம். அப்புறம் இப்படி கட்டடங்களாக எக்கச்சக்கமான கட்டடங்கள் சார். சமத்துவபுரம்னு சொல்லி ஒரு சமத்துவபுரம் ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் ஓடந்துறையில் வினோபாஜி நகர்னு சொல்லி ஒரு 200 வீடு, கல்லாரில் ஒரு 500 வீடு, அதுபோக புங்கம்பாளையம், டிஜி புதூர், அதுபோக தோளம்பாளையம் புதூரில் பூராமே எண்ணற்ற வீடுகள் இடத்த வாங்கி மக்களுக்கு இடத்த கொடுத்து வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். பாலங்கள் எடுத்துகிட்டேன்னு வைங்க, நெல்லித்துறை பாலம் இருக்கும் சார். நெல்லித்துறை பாலம், இந்த நடூரில் ஒரு பாலம், அப்படி பாலங்களே ஒரு 15-16 பாலங்கள் கட்டியிருக்கு சார். அதனால் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாங்க. சரி, நீங்கள் வாங்க, ஒன்றொன்னா காட்டுறேன், பாருங்க, நீங்களே வேந்துருவீங்க. நேர்லேயே கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்க. வாங்க சார். சரி, எல்லாம் காட்டுறேன் பாருங்க. கோபனாரி ரோடு ஒன்று போட்டிருக்கு பாருங்க. 35 கோடி ரூபாய்க்கு அந்த கோபனாரி ரோடு ஒன்று போட்டோம். சரி, பிரம்மாண்டமான ரோடு சார், மலைவாழ் மக்களுக்கு. சரி, எல்லாம் நான் காட்டுறேன் சார். ஓகே, எல்லாம் தாராளம் வாங்க பார்க்கலாம்.